இதுதான் ஜபமலை. சுற்றிற மலைங்க, காடு எல்லாம் எரிச்சு விட்ருக்காங்க. இதை பாருங்கள், அட்டி இது போல் 4 அட்டி 7 அட்டி போகணுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், எல்லாம் கல்லுங்க. கொஞ்சம் இடம்னாக்கா கீழே விழுந்துடும். பாருங்கள், இந்த பாருங்கள், அங்கனாண்ட ஒரு மலை. இந்த மலை எத்தனோ மைல் கணக்காக போகுதுங்க. சோத்திரம் கரெக்டாக நல்லவர். நான் இப்போது ஒண்டியாக ஏறி வந்திருக்கேன். பின்னாடி வராங்க ஜபிக்கிறவங்க. நாங்கள் மேலே போயிட்டு 8 மணிக்கு ஜபம் தொடங்கி விடிகாலை 4 மணிக்கு முடிப்போங்க. யூடியூப்பில் பேசுகிறவங்க ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும்படியாக பேசுறதுக்கு நான் பிரியாசப்படுறேன். வாய்க்கு வந்த படியெல்லாம் பேசக்கூடாது. வசனம் என்ன அதை மட்டும் பேசினேன். போன வாரம் கூட அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தா ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு 1.5 கோடியில் வீடு இருக்குது, கார் இருக்குது, நான் இன்னும் 5 கோடிக்கு வாங்க போகிறேன். எதோ சொல்கிறாங்க. எத்தனை ஜனங்க சோறு சாப்பிட முடியாமல், எத்தனை கிறிஸ்தவங்க கடன்பட்டு வீடு வாசல் இல்லாமல், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் சொல்லிக்கினே இப்போ அடைக்கணும். அத்தனை காரியங்கள் இருக்கச்ச கர்த்தனை கொடுத்தாச்சு மிகப்படுத்தி பேசுறது பிடிக்காத காரியம், கர்த்தருக்கு விரோதமான காரியம் பேசுகிறாங்க. கர்த்தர் நாமத்தை தூசிக்கிறாப்பட செய்கிறாங்க. அதனால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தயவுசெய்து முடிஞ்சால் உதவி செய்யுங்க, உபத்திரம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அங்கே தொலைவில் பாருங்கள், நிலம் கிராமம் தெரியுது, சுத்தூர மலை. ஒரு 3 மணிக்கு தான் சரியான மழைங்க. இங்கே 3 மணிக்கு பொழுந்து கட்டுச்சு காட்டுக்குள்ளே. இப்போ மழை நின்றுச்சு. நான் இப்போது பாதி மலை ஏறிட்டேன். மொத்தம் 7 அட்டி. இப்போ கிட்டத்தட்ட 1 2 3வது அட்டியில் உக்காந்துங்க. இன்னும் 4 அட்டி இருக்குது மேலே. அந்த இப்போ எரிச்சிருக்கனால உங்களுக்கு அந்த பூமியெல்லாம் தெரியுது. மற்றபடி அந்த காட்டுக்குள்ளே வர நேரத்தில் வையே தெரியாது. கர்த்தர் நல்லவர். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் ஊழியம் நாங்கள் சிறப்பாக உண்மையோடு உத்தமதும் செய்ய எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதை மற்றவங்க பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளெஸ்ஸிங் ஜீசஸ் ப்ரேயர் மினிஸ்ட்ரி சொல்லிட்டு யூடியூப்பில் நான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னு சொன்னாக்கா, என்னால் இப்போது அதிக இடத்துக்கு போய் ஜபிக்க முடியல. நிறையா பேர் ஜபிச்சிருக்கு, நிறையா பேர் கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்காரு, நிறையா வரங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் மனுஷன் தான், தேவன் தான். காரியம் முடிகிற வரைக்கும் காலை பிடிக்கிறாங்க. காரியம் முடிஞ்ச உடனே நீங்கள் வர தேவையில்லை, நாங்களே ஜபிச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு முன்னே நீங்களே ஜபிக்க வேண்டியது தானே? ஏன் அதுக்கு எங்களை கூப்பிட்றீங்க? ஜபம் பண்ணி விடுதலை கொடுத்தோன்னா நாங்கள் ஜபிக்கிறோம். ஜபிங்க, கனம் பண்ணல. ஆண்டவர் சொன்னால் முதலாவது போய் உன் ஆசனை போய் காமிச்சிட்டு கனம் பண்ண சொல்லு போக சொல்கிறாரு. பலிபீடத்தில் வச்சா அதுன்னு ஆசீர்வாதம். பலிபீடத்தில் ஒன்றுமே வைக்காமல் எப்படி ஆசீர்வாதம் வரும்? பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் பாராபட்சம் பார்க்காத தேவன் சொல்கிறாரு. அவர் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. எப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு? எங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் அவர் சமமாக கொடுக்குறவர். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் பொதுவாக வச்சு சமமாக பிரிச்சுக்கினாங்க. அப்போஸ்தலர் ஊழியம் போல் இப்போ ஊழியம் கிடையாது. அது சீசரோடு முடிஞ்சு போச்சு. சீசருங்க யாரும் காசு சேர்த்து வைக்கல. இப்போ புது அப்போஸ்தலர்லாம் கோடிக்கணக்காக சேர்த்து வச்சுக்கினே பிள்ளைங்க, காரு, பங்களா, வசதி. நானும் தான் 40 வருஷமாக இருக்கேன். நான் பேசுறது உண்மையாக பொய்யும். என் பேங்க் அக்கௌண்ட்டில் என்னையும் திட்ட போகிறீங்க, ஏன் நீ என் பேங்க்கு ஜீரோ சொல்லி. ஜீரோவில் அப்பப்போ 100 200 500 இருக்கும். அதில் நீங்கள் கொடுக்குற காணிங்க பெருசாக 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரல. எனக்கு பின்னாடி நான் நிறைய ஊழியக்காரன் பார்க்குறேன். பெரிய நாங்கள் சபை கட்ட போகிறோம், 8 லட்சம் 5 லட்சம் வேணும்னு சொன்னால் 40 லட்சம் காரில் வராங்க, 20 லட்சம் காரில் வராங்க. நான் ஓட்ட சைக்கிள் மட்டும் தான் வச்சுருக்கேன். அது போதும். கர்த்தர் அதாவது கொடுத்து வச்சுக்கா சந்தோஷப்படுறேன். உண்ண உடுக்கவும் ஆகாரம் இருப்பிடம் கொடுத்துருக்காரு. நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. ரகசியங்கள் சொன்னாக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்க. பவுல் தான் சொல்கிறாரு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு புரியாது சொல்கிற சில ரகசியங்கள், தேவ ரகசியங்கள். அதனால் ஜபம் பண்ணுங்க.
பணமாக பரலோகமாக சொல்லி இன்றைக்கி ரெண்டு இருக்குங்க. அவன் சினிமாக்காரன் என்ன சொல்கிறான்னு தெரில. சினிமா பாணியில் சொல்கிறேன். சினிமா பாணி அவன் சொன்னாக்கா அது நீங்கள் கேட்பீங்க. நான் இப்போ சொல்கிறது பணமாக பரலோகமாக. பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னால் கத்திரிக்காய் பணத்தை செலவு பண்ணு. இல்லை வேண்டாம், எனக்கு பரலோகம் வேணாங்க, பணம் மொத்தம் போனாக்கா முடியாத காரியம். தேவனுடைய வருகை சமீபம் தேவன் சமீபமாக இருக்காத வருகை சொன்னாக்கா எல்லோரும் பணம் சேர்த்துக்கினு தான் இருக்காங்க. தான தர்மங்கள் பண்ணுங்க, ஏழை எளியவருக்கு கொடுங்க. ரோட்டில் போயின்னு இருப்பாங்க நம்ம கிறிஸ்தவ ஜனங்க, ரோட்டில் போவாங்க வயசானவங்க, அவங்கள தேடி போய் ஒரு 50, 100, 20 கொடுங்க. இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ட்ராக்ஸு அவங்களுக்கும் கொடுங்க. அவங்க ஊழியம் தானே பண்ணுறாங்க. உண்டு புசித்தா தானே அவங்க நல்லா இருக்க முடியும். நீ பார்த்துக்கினே போனாக்கா நல்ல சமாரம் என்ன பண்ணா, நின்று உதவி செய்தான். கொடுங்கள், ஊழியத்தை கொடுங்க, கற்று கொடுங்க. மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தர் நிமித்தம் எதை செய்தாலும் கர்த்தர் நிமித்தம் செய்யுங்க வசனம் சொல்லுது. நான் சொன்னாக்கா நீங்கள் வேறு விதமாக பேசுவீங்க. சில பேர் ஊழியெல்லாம் செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, அவங்களுக்குள்ளே சில தவறுகள் இருக்குது. சில பேர் ட்ராக்ஸ் அவங்களுக்குள்ளே தவறு இருக்குது. நானும் தவறு பண்ணவன் தான், திருத்திக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழைகளை உணர்ந்து தேவனத்தை நம்ம சேரும்போது தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம நீதிமன்றம் ஆக்குகிறார். இந்த டாக்ஸ் கொடுக்கறதுலாம் நான் பார்த்தாக்கா என்னால் முடிஞ்சிருக்கும் ஒரு 50, 100 கொடுப்பேன். சில சமயம் பார்க்கறது அவங்க புகைப்பிடிப்பாங்க, ஏதோ வெத்தலை பார்க்க விடுவாங்க, வேறு ஏதாவது காரணம் பார்க்கனா நான் அவங்கள வெறுக்க மாட்டேன். ஒரு காலத்து முன்னே தேவனுக்கு விரோதமாக பவுல் சொல்கிறப்ப நானும் விரோதமாக இருந்தேன். அப்போ நன்மை செய்யும்போது அவன் என்ன மாறுவான். தொடர்ந்து கொடுப்பேன். அவன் பீடி குடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், அவன் நடவடிக்கை சரியில்லை, நான் ஒதுங்க மாட்டேன். தேவன் நம்ம நடவடிக்கை பார்த்து ஒதுங்கிருந்தாங்க, நம்ம ரசிக்கப்பட்டிருப்போமா? சொல்லுங்கள். நம்மகிட்ட என்ன நீதி இருக்குது? நம்ம நீதி கந்தையும் அழுக்குன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. உங்கள் நீதி நீதிமான் ஒருவனும் இல்லை. ஒன்றே என்னையும் கற்றுங்க அனுப்பியிருக்காது, ஒரு நோக்கத்தோடு அமைச்சிருக்காரு. சில பேரை போஷிக்கிறதுக்கு. யோசப் எதுக்கு அமிச்சார்? எகிப்துக்கு ஜீவரட்சணை செய்ய அமிச்சார். எவ்வளோ கஷ்டம்! எத்தனையத்தை பாடுபட்டு போய் எகிப்தில் போய் அங்கே ராஜா கிட்டே இருந்து கத்தை உயர்த்தி ஜீவரட்சணம் பண்ணுறாரு. ஜீவரட்சணம் ரட்சிப்புன்னு அவருடைய சந்தோஷம். ஜீவரட்சணம் பொண்ணு ஆண்டச்சனை 1 வஸ்திரம் இருந்தாக்கா 2 வஸ்திரம் இருந்தால் 1 வஸ்திரம் கொடு, 2 செருப்பு இருந்தாக்கா 1 செருப்பு கொடு, 2 இருந்தால் 1 கொடு சொன்னார். சில வீட்டில் பார்த்தா 58 தட்டு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன் 2, 3 தட்டு போதாதா? செருப்பு பார்த்தாக்கா ஒரு ஜோடி பார்த்தா ஒரு 20, 30 ஜோடி இருக்கும். ஏன் 3, 4 ஜோடி போதாதா? 2 ஜோடி போதாதா? வஸ்திரம் பார்த்தாக்கா சொல்லக்கூடாது, சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்குன்னா தைரியமாக சொல்கிறேன், அதிகமாக இருக்கும். கொஞ்சத்தில் உண்மை இந்த அதிகத்துக்கு அதிகாரம் ஆகிக்கும் சொன்னாக்கா கொஞ்சத்தில் சந்தோஷப்பண்ணு, காசை கொஞ்சம் மிச்சம் பண்ணி ஊழியத்துக்கு கற்றுற கொடுங்க. தசம பாகம் காணிக்க சொல்கிறாங்க சபையார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏழைக்கு இறங்கும் கற்று கடன் கொடுக்குறோம், அவர் திரும்ப தருவார். கொடுங்கள் கொடுக்கப்படும், அப்போது அமைக்கு குளிக்கு உங்கள் மடியில் சரிந்து விடும்போது கொடுக்கப்படும் சொல்லு. அவர் ஜீவனை கொடுத்தாரு, உன் ஜீவனை கேட்டார். ஏதோ உங்ககிட்ட இருக்கிற சில்லற காசு, உங்ககிட்ட இருக்கிற வஸ்திரங்கள், நீ 2 வாங்கினது 1 வாங்கி இன்னொரு ஏழைக்கு கொடு. நிறையா லேடிஸ் ஊழியம் பண்ணுறாங்க குரூப்பாக. சில பேர் ஊழியத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு ரோட்டில் உட்காந்துப்பான் பஸ்ஸுக்கு. அவங்களுக்கு ஒரு காசு கொடு, பஸ் டிக்கெட்டு காசு கொடு, அவங்களுக்கு விசாரி, ஒரு டீ காப்பி வாங்கி கொடு. இதுதாங்க உண்மையான ஊழியம். கையை கட்டிக்கின்னு நான் மேடை மேலே இருந்தால் ஊழியக்காரன் ஆகிடுவேனா? கர்த்தருடைய வல்லமை என்ன தள்ளுறதுக்காக வல்லமை கொடுத்துருக்காரு. அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைக்கு செய்து உனக்கு வல்லமை கொடுத்தாரு. நீ தகாத விதமாக அதை யூஸ் பண்ணக்கூடாது.
ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அது தகுதியான பாத்திரமாக பார்த்து அது தகுதியாக யூஸ் பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு மெடிசன் எதுக்கோ யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு பேச கிருபை கொடுத்தாரு. நான் 1.5 மாதமாக யூடியூப்பில் பேசலை. மனசு சஞ்சலம். ஒருத்தர் குறை சொல்லி சாட்டிக்கினே இருக்காங்க. வசனத்தை சொல்லியாச்சுன்னா வசனம் காணும், வசனம்தான் உண்டாகுது. வசனப்பட்டு என்ன, வசனம் சொல்லாமல் வசனம் எப்படி போகும்? வசனம் போனால் தானே வசனம் வெளில போகும். சில பாசனை பார்க்க போவேன், பணத்துக்காக இல்லை, ஒரு மரியாதை நிமித்தம் போய் பார்க்க போனாக்கா, இன்னொரு சமயம் வாங்க, நாங்கள் என்ன அவங்க வீட்டு வேலைக்காரங்களா? ஒருத்தர் சொல்லுவாங்க கலெக்ஷன் ஒன்றா, ஏண்டா உங்கள் கலெக்ஷன் வாங்கி என்ன நாங்கள் சினிமா பார்க்குறோமா இல்லை சாராயம் கொட்டாவில் போய் நிற்கிறோமா, கடையில் போய் நிற்கிறோமா? நீ கொடுக்குற 100 ரூபாயில் வீடு கட்டிட முடியுமா? கேட்கலாம், கேட்காமல் இருக்கோம் நாங்கள். ஹல்லேலூயா. கொடுக்குற ஊழியர் நாங்கள் கொடுக்குற ஒரு வாரம் கொடுக்க கற்றுக்குங்க. பிசாசு கொடுக்க விட மாட்டான், 10 ரூபா கொடுக்க விட மாட்டான். நான் விதைக்குதுங்க விதை. நான் சில சமயம் கொடுத்துட்டு போயினே இருப்பேன். ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் நான் பணம் எவ்வளவோ காணாமல் போச்சு. பணம் இருக்கும், சில சமயம் காணாமல் போயிடும். அதான் நினச்சிக்க சார் இருக்கச்ச கொடுத்துருவோம், இல்லாத நேரத்தை கவலைப்படுறது. இருக்கிற நேரத்தை நம்ம தான தர்மம் பண்ணுவோம். ஒரு நாள் தான தர்மம் பண்ணார். ஒரு தேவதூதன் அனுப்பிச்சார் கர்த்தர். அவனை தேடின்னு போய் அவன் மேலே கை வை சொல்லிட்டு ஒரு அனேனியா சொல்லிட்டு தீர்க்கது ஊழியக்காரன் அனுப்பிச்சார். நீ தான தர்மம் ஜபம் பண்ணும்போது உன் வீட்டுக்கு ஒரு தேவதூதன் வருவான், உன் பிரச்சனை மாறும். ஒரு ஊழியக்காரன் வருவான், உன் பிரச்சனை ஜபத்தால் மாற்றுவான். இதுதான் ரகசியம். யாரும் கயிற்றில் காணிக்கை பெட்டி கட்டின்னு நாங்கள் வர்றதில்லை. நாங்கள் காணிக்கை பெட்டி வைக்காதவங்க. காணிக்கை பெட்டி வைக்கிறவங்களுக்கும் காணிக்கை பெட்டி வைக்காதவங்க ஒரு வித்தியாசம் இருக்குது. மளிகை சொல்லும் ஒரு வித்தியாசம் காட்டுவார் கர்த்தர். நிறைய காரியங்கள் பேசுகிறான். தசமபாகத்தை பிரித்து கொடு சொல்ல. உபகாமத்தில் 10 இருக்குது, 8 இருக்குது. பழைய ஏற்பாடில் உபகாமத்தை என்ன தசமபாகத்தை நான் பிரிக்கணும். அது தேவன் பிரிக்காத சொன்னார் எங்கேயாவது? அது 3-4 விதம் காரியங்கள் இருக்குது. ஆலயத்துக்கு ஆகாரம், ஆலயத்துக்கு ஒடுக்கப்பட்டவருக்கு, இதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லினே போகலாம். இதெல்லாம் சொன்னாக்கா இப்போ பெரிய தலைங்க என்ன பண்ணுறாங்க, பைத்தியக்காரங்க ஏதோ பேசுகிறான் சொன்னேன். ஏன் வஞ்சனியா பொய் பேசி காசு சம்பாதிக்கணுமா? அனனியால் சம்னா போல் நம்ம என்ன பொய் பேசுமா? கௌரவத்துக்கு பேசும். அனனியால் சம்னா அவங்க சொந்த பணம்தான். அவங்க கர்த்தர் மொத்தம் அதுக்கு முன்ன பார்த்தாக்கா இன்னொருத்தர் அந்த காணிக்கை அவங்கள போல் நம்ம பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு காணிக்கை கொடுக்குறாங்க. பேருக்கு காணிக்கை. சில காணிக்கை கொடுத்தா தான் சில பாசம் சேர்ப்பாங்க, தசமாக கொடுத்தா தான் சேர்ப்பாங்க, பேசுவாங்க. சரி, அது விடுங்க. ஒரு பாஸ்டரை பார்க்க போனேன். அவர் பாஸ்டரே கிடையாது, ஒரு ஸ்கூல் நடத்தினே இருந்தார். அவர் கொஞ்சம் தடுமாற்றக்கார், வீக்னஸ், பேசிக் மட்டும் கொஞ்சம் வீக்னஸ்ஸு. அநேக ஊழியக்காரங்க அந்த இச்சையை நாவி பிடிச்சிக்குது. இப்போ பிள்ளைங்களெல்லாம் சாத்தான் பிடிச்சி வச்சுருக்குங்க. கையில் இது போல் செல் வச்சுன்னு இருக்காங்க. நான் செல்லுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் தெரியுமா? சங்கு ஊதுது. இது எல்லோரும் சங்கு ஊதுது. இது மரண வைக்க கொண்டு போகுது. ஹல்லேலூயா. போய் பார்க்க கௌரவமாக வச்சுருக்கோம்மா. ஒரு அங்கே பாச 10 சர்ச்சு வாங்கி வச்சுருக்காருங்க. கடன் அடித்தா பொண்ணை கல்யாணம் நம்ம போனாக்கா நான் போதில் அவர் பார்த்துக்கிட்டது ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா அந்த வரவையில் ஒரு மரியாதை நிமித்தம் போய் பார்த்தாக்கா படுத்துனுக்காரு. நோய் வந்துச்சான், அடிக்கடி நோய் வருதான். எதுக்கு நோய் வருது உனக்கு? அக்கிரம சிந்த, அக்கிரம செய்க, அக்கிரம செயல். அக்கிரமக்காரன் நோய் கொண்டு சாகிறான்னு சொல்லிட்டு சங்கீதம் 107 இருக்குது. ஓசியா தீர்க்கதரிசியில் இருக்கு, உன் அக்கிரமம் பாவம் கர்த்தர் மூட்டை கட்டி வச்சிருக்கா சொல்லிட்டு.
இவங்க நினைக்கிறாங்க ஜனங்க நிறையா காணிக்கை தராங்க, நிறையா தசமாக நம்ம சேர்த்து வச்சு ஜாம்னு இருப்போம். ஆண்டவர் சொன்னாமல் லூக்கா பண்ண சொன்னாடே, கர்த்தருக்காக சேர்க்க உனக்காக சேர்க்குற செத்துருவேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ என்ன சேர்த்து வச்சுருக்க? தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன சேர்த்து வச்சுருக்க? ஒன்றும் இல்லை, உனக்காக சேர்க்குற. ஆமாம், யார் வாரிக்கின்னு போப்பான்னு தெரியும், என்ன நடக்கும்னு தெரியும். உலகத்தில் என்ன நடக்கும் நடக்குது. நம்ம சகோதரர் நான் சில ஊழியத்தின் அந்த அடிப்படை பார்ப்பேன், அந்த யூடியூப்லலாம் பார்த்து நான் சிரிச்சின்னு தான் பார்ப்பேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன். அந்த எம்டி ஜெகன் சொல்கிற சகோதரர் பேசுவார், பயங்கரம் வருது, அது வருது, இதோ இத்த படி, அதை வாசி விடாத, இதெல்லாமா பைபிளில் சொல்லிட்டு. பைபிளில் ஒன்றும் சொல்ல, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வரப்போகிற காரியங்கள், வந்த காரியங்கள், முடிஞ்ச காரியங்கள், எல்லா காரியம் சொல்லியிருக்கு. பிரசங்கி அதான் சொல்கிறாரு, முன்னே நடந்து இப்போ நடக்குது, இப்போ நடக்குது பின்னாடி நடக்குது. இதில் ஒன்றும் நூதனமானது ஒன்றும் கிடையாது. நிறையா கிறிஸ்தவன் அப்போ கொண்டானுங்க, இப்போ கொள்றானுங்க, மறுபடியும் செய்வானுங்க. இயேசு கிறிஸ்துவ வையர் தான். இந்த பூமி துர்மார்க்கன் கையில் விடப்பட்டிருக்கு, இந்த பூமி துர்மார்க்கன் கையில் விடப்பட்டிருக்கு சொல்லிட்டு யோபு 24 சொல்லப்படாது. துர்மார்க்கன் என்ன பண்ணுவான்? சங்கீதம் 12:13 நினைக்கிறேன், செண்டால 4 பொத்து துர்மார்க்கன் சுற்றி தருவான். சரி, துர்மார்க்கன் ஏன் ஆண்டவத்தை உண்டாக்கினாரோ? நீதிமொழிகள் 16:3 கர்த்தர் தமக்காக எல்லாத்தையும் உண்டாக்கினார், தீங்கு நாளுக்காக துர்மார்க்கனை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. என் ஜனங்களில் துர்மார்க்கம் இருக்கா? எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஐயா, ஒருவரையும் அற்பமாக எண்ணாத. நம்ம தாய்ந்து நம்மளை விட்டு கொடுத்து தேவனை பார்த்து இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த காலத்தில் நிறையா பணம் சேருது, கர்த்தர் கொடுக்குறான்னு சொல்கிறீங்க. பங்கு பங்காக வகை வகையாக சாட்சி இருக்குது. எரேமியா 1:3 இருக்குது. மேகம் போல் திரளான சாட்சிங்க இருக்குது. உன் சாட்சி தேவையில்லை, எத்தனையோ சாட்சி. அமெரிக்கா 500 வருஷம்தான் ஆகுது. இந்தியாவுக்குள்ளே 2000 வருஷம் முன்னே சுவிசேஷம் வந்துடுச்சு. அமெரிக்கா 500 வருஷம் முன்னே தான் உருவாச்சு, பணக்கார நாள். ஆனால் இந்தியாவில் தான் இப்போ சுவிசேஷமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சவனா லண்டனில் இருக்காங்க, சொல்லுவாங்க, ஐயா இங்கே பேச்சு லண்டனில் கிடையாது. லண்டன் தான் ஒரு காலத்தில் சுவிசேஷத்துக்கு முன்னுரிமையாக இருந்தது. அமெரிக்காவும் லண்டன் தான் சுவிசேஷத்துக்கு அனுப்புனாங்க. இப்போ அங்கே சுவிசேஷம் இல்லை, இங்கே தான் இருக்காங்க. சுவிசேஷத்துக்கு தாங்குங்க. நாங்கள் ஊழியக்காரங்க சபையை தான் தாங்குவோம், சுவிசேஷம் தாங்கன்னு சொல்லாதீங்க. எத்தனையோ சுவிசேஷக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, உங்களுக்காக தாங்குறாங்க. இது தேவ ரகசியம். நீ பார்க்குறத கொடுக்கணும் அப்படி இல்லை, எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க. ஆத்மாக்களை ரட்சிப்பில் கொண்டு வந்து உங்கள் சபையில் விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாரம் வாரம் சத்தியம். என்ன சத்தியம்? உங்களுக்கு சாதகமான சத்தியம், சாதகமான சத்தியம், உன் குடும்பத்தை நடத்துறக்கூடிய சத்தியம். ஏமாத்துறதுக்கு மற்றவங்க ஏமாற்றி உங்களையே சுற்றி சுற்றி வரா போல். அது என்ன சொல்லுவாங்க? அது ஹல்லேலூயா. நாய் இருக்க என்ன தான் அச்சு தேத்தலாம், அதை படுத்துட்டு சுற்றி சுற்றி வந்து உட்காந்து. அதுபோல் இந்த விசுவாசிங்க ஒரே சபையை பிடிச்சின்னு ஒரே பாசம், எங்கள் பாசம் எங்கள் பாசம், உங்கள் பாசம் கிடையாது எங்கள் பாசம். கர்த்தரை நியமித்த பாசரை பாருங்கள். ஹல்லேலூயா. இப்போ டைம் 6:30, மலை மேலே இருக்கேன். வந்துக்கின்னு இருக்காங்க, காரில் வந்துக்கின்னு இருக்காங்க. நான் பாதி மலை இருக்குது, இன்னும் மீதி மலை இருக்குது. தேவன் திடீர்னு பேச கிருபை செய்தார். சங்கடங்கள் அதிகமாக இருக்குது ஊழியத்தில். இன்றைக்கி அநேக கோடிக்கணக்காக வச்சுன்னு இருக்காங்க, போய் பேசுகிறாங்க. வசனம் நிறையா இருக்குங்க. யோபில் எஸ்ஐன் கொய்த்து எட்டி ஒதுத்தானான். கொய்த்து போச்சுனாக்கா கர்த்தர் வேணாம். யோபு 21 இருக்குது. எங்களுக்கு ஏன் கர்த்தர்? எல்லா வசதி இருக்குது. நான் அநேகர் வீட்டுக்கு போவேன், பணம் வச்சுன்னு இருக்காங்க, கதவை சாத்துவாங்க. கர்த்தர் உனக்கும் கதவை சாத்துவார் ஒரு நாள், ஜாக்கிரதை. ஆமாம், கர்த்தர் நல்லவர். 4 சுவிசேஷம், அதை வாசிங்க. பழைய ஏற்பாடும் வாசிங்க. அதில் எத்தனையோ பேர் அதில் சொல்லப்படல.
ஆண்டவர் மலை மேலே போய் உபதேசம் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன்கிட்ட 2 அப்பா 5 மீன் இருந்தது, 5 மீன் 2 அப்படி இருந்தது. அவங்க பேரெல்லாம் வரல. நீங்கள்லாம் பாஸ்டர், நானும் ரெவரண்ட் அப்படி போட்டுக்கிறீங்க. நானும் தீர்க்கதரிசி. ஏன்னு சொன்னாக்கா என்னை சேர்த்துக்கல, நான் தீர்க்கதரிசி பட்டம் வாங்கிட்டேன். ஆண்டவரை பார்த்தங்க, இவன் யூதருடைய ராஜா சொல்லி எழுதி இல்லை, இவன் சொன்னது இல்லை, எழுதுனது தான் யூதருடைய ராஜா தான். ஹல்லேலூயா. என்னை பாருங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இன்னும் பலன் வேணும், இன்னும் ஊழியம் பண்ணு. நான் நிறையா காரியங்கள் யோசனை பண்ணுவேன். ஒரு ஹாஸ்டல் நடத்துன முடியல, ஒரு சபை நடத்துன முடியல. ஏன் முடியல? தந்திரமாக பேச தெரிலிங்க. மந்திரமும் தந்திரம் பண்ண தெரியாது. ஒரு காலத்தை மந்திரம் பண்ணேன், தந்திரம் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறேன்? ஊழியம் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தவங்களை ஆசைப்பார். சும்மா காட்டி ஆசைப்பா. நான் ஜெபம் பண்ணுறதுனாக்கா உண்மையான ஜெபம் பண்ணுறியா? உண்மையான ஆசை வந்து உன் வீட்டுக்கு சேர்தா? இல்லை. எத்தனை சபையில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எனக்கு என்ன ஆசை? பணம் வந்ததா, 1000 ரூபா வந்ததா, ஒரு 100 ரூபாய் யாருக்கும் கொடுத்தோன்னு, ஒரு 200 ரூபாய் அடுத்த ஊழியக்காரர் கொடுக்கணும். ஏன் சபைக்கு தான் கொடுக்குமா? ஏன் சபையில் 1000, 100, 1000, 200 பேர் போடுறாங்க, போதாதா? மொத்தம் பேர் அங்கேயே கொடுத்துட்டாக்கா அப்போ இருக்கிறான்னு என்ன செய்வான்? உண்டு புசித்து என்ன பண்ணு? குளிர் காய்ஞ்சிரு சொன்னாக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உண்டு புசித்து ஆகாரம் வைக்கணும், குளிர் காய்ச்சி விறகு வாங்கணும். ஊழியக்காரங்க பண்ணால் வீடெல்லாம் சும்மா விட்டு, ஒவ்வொரு ஊழியக்காரன் 4-5 வீடு வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் சும்மா ஒரு 4 விசுவாசி விடுங்க, பணம் வாங்காமல் செய்வீங்களா? நீங்கள் உங்களுக்கு நோய் நொடி வந்தாக்கா 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணுறீங்க. எங்களுக்கு யார் பண்ணுவாங்க? நீங்கள் உங்களுக்கு வசதி எப்படி சொன்னால் நீங்கள் காணிக்கை பெட்டி வச்சுருக்கீங்க, வாரம் கொடுக்குறீங்க. கொடுக்காதீங்க, தசமாக வாங்காதீங்க, எங்களை போல் ஆகிடுவீங்க. நீங்கள் கற்றுக்கு உண்மையாக இருங்க, வேணான்னு சொல்லுங்கள். போதும் என்று சொல்கிற மனதில் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் சொல்லுவேன். பண ஆசை இல்லாத நான் உன்னை விட்டு விலகுவதில், உன்னை கைவிடுதலை சொல்லியிருக்கிற கர்த்தர். சொல்லுங்கள். நான் கொஞ்சம் வீடியோ ஓட்டு பார்த்துக்கிறேன். ஓடிக்கினே இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. டைம் 6:30, இருட்டிக்கினே வருது. அப்படியே நான் மலை மேலே அப்படியே கிளம்புறேன். எனக்கா ஜபிங்க. அதிகமாக பேசுகிறேன், என்னை திட்டுவீங்க, திட்டாதீங்க. நானும் குறைவுள்ள மனுஷன். நிறையா தேவைகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. அதனால் உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 23 நிமிஷம்தான் ஆயிருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். வசன கலாத்தியில் விசுவாச மார்க்கத்தாருக்கு நன்மை செய்யும். விசுவாசமே. ரோட்டில் போகிற நாய்கள்லாம் சோறு வச்சேன், நான் போகிறவங்களாம் நான் காசு கொடுத்தேன். யார் விட்டு காசுலாம் நீ கொடுக்குற? நீ கர்த்தர் கொடுத்த காசு கர்த்தருடைய பிள்ளைங்க தானே கொடுக்கணும். நீ பணக்காரன் ஆகிட்டாக்கா உன் இஷ்டம் செய்யலாமா? கர்த்தர் நாம தூசிக்கப்படாதபடி செய்யணும். எத்தனை ஊழியக்காரர் தெரியுமா நீ ஊழியம் செய்ய முடியாமல் வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்க. போன மாதம் ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணார். பார்த்தாக்கா, ஐயா ஹார்ட் அட்டாக் ஐயா, இப்போ தான் ஐயா சர்ஜரி பண்ணி வீட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்கிறார். ஒரு பெரிய கோடீஸ்வரம் பையன் தெரியும், எனக்கு நிறையா பேர் தெரியும், பணக்காரங்க. நான் பணத்துக்காக போகிறதில்ல, கேட்பேன், கொடுக்குறேன், விட்டுடுவேன். ஜபம் பண்ணு. ஜபம்னா கடத்தலையா விற்குது? கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணி கர்த்தர் உபவாசம் போட்டு இந்த மலை ஏறி வந்து கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணிட்டு போனாக்கா நீங்கள்லாம் பாடு பண்ணு, கஷ்டப்பண்ணு. ஏன்டா நீ வேசித்தனம் பண்ணின்னு இருப்ப, ஜபம் பண்ணால் 10 மணி நேரம் தூங்குறேன், 11 மணி நேரம் தூங்குவேன், எங்களை பார்த்து பரிகாசம் பண்ணுறியா? ஒரு நாள் வரும், சாத்தான் உன்னை கட்டுவான் எழுந்துக்க முடியாதபடி. அப்போது என்ன செய்வ சொல்லு? ஜபம் சொல்கிற ஆயுதம் இல்லாமல் தப்பிக்க முடியாதுங்க. ஜெபம் பண்ணும்போது நான் ஏற்கனவே கொரோனாளிக்கு சொன்னா போல் ஒரு தேவதூதன் வந்து பேசுவான். ஒரு அனனியாசோட ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். உன் காரியம் வெளிப்படுத்தப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படுவார். உன் ஜபம் எண்ணுவார் கர்த்தர்.
அவர் சொன்னார், அட்ரஸ் எல்லாம் சொல்கிறாரு. நீ நேர்த்தருக்கு போ, நடுத்தருக்கு போ, அங்கே சீமனும் பதம்படி ஒரு வீட்டில் சவுல் சொல்கிறவன் இருக்கான், அவன் மேலே கையை வை. அட்ரஸ் சொல்லுவார் கர்த்தர். உன் அட்ரஸ் என் அட்ரஸ் எல்லாம் தெரியும். நீ என்ன ஜபம் பண்ணுற, எத்தனை வேதம் வாசிக்கிற, நீ யாருக்கு நன்மை பண்ண, எல்லாம் ரீடிங். ஆமாம், கர்த்தர் நல்லவருங்க. ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியங்களை வாழ்க்கை செய்வாராங்க. ஆமென்.